மீனவ சொந்தங்களுக்காக பிரச்சனை என்றால் அதற்கு நாங்கள் போராடுவது அவர்கள் எங்களோடு நிற்பார்கள், எங்களுக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்பதற்காக அல்ல. வேளாண் பெருங்குடி மக்களுக்கு ஒரு பிரச்சனை போராட்டம் என்றால் அங்கே போய் அந்த போராட்டத்திலே பங்கேற்று அவர்களோடு நிற்பது என்பது அவர்களின் ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும், அவர்களின் வாக்கை நாங்கள் பெற முடியும் என்பதற்காக அல்ல. இஸ்லாமிய சொந்தங்களுக்கு பிரச்சனை என்றால் அவர்களோடு இணைந்து நிற்பது, அவர்கள் எங்களை ஆதரிப்பார்கள், எங்களுக்கு வாக்கு தருவார்கள் என்று நம்பி இல்லை. இப்படி இந்த நிலத்திலே எழுகிற நிகழ்கிற எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு ஓடி ஓடி போய் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், தங்கைகள், தம்பிகள் நிற்பதற்கு காரணம் அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்காக அல்ல. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்குத்தான். அதை என்னரும் தமிழ் சொந்தங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சிக்கலையும் ஒப்புக்கு பேசுகிறவன் எவன், உளமாற பேசுகிறவன் எவன், அப்பன் சத்தத்திற்கு ஒப்பாரி வைப்பவன் எவன், உளமாற ஆடுகிறவன் எவன் என்று தெரியாதவன் இங்கே வாழ்வதில் அர்த்தம் இல்லை. மக்களின் பிரச்சனைகளை மனதில் இருந்து இதயத்தில் இருந்து எடுத்து பேச முடியாமல் எழுதி வைத்து படிப்பவர்களால் இந்த நாட்டிற்கு எந்த பயனும் இல்லை. அண்ணல் காந்தியடிகள் என்ற அருமை தமிழர்கள், எந்த ஒரு வார்த்தையும் நீ வாயில் இருந்து எடுத்து பேசாதே, உதட்டில் இருந்து பேசாதே, உன் உள்ளத்தில் இருந்து இதயத்தில் இருந்து சொற்களை எடுத்து பேசு. நீ வாயிலிருந்து பேசுகிற வார்த்தை, உதட்டில் இருந்து உச்சரிக்கிற சொல் கேட்பவன் செவிவரைதான் சென்றடையும். இதயத்தில் இருந்து எடுத்து பேசுகிற வார்த்தைகள் தான் கேட்பவன் செவிக்குள் சென்று அவன் சிந்தனையை தொட்டு செயல் வடிவம் பெறும் என்கிறார். அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு வார்த்தையும் இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து எடுத்து எடுத்து பேசுவார். இனிய சொல் இரும்பு கதவையும் திறக்கும் என்கிறார்.